இன்னைக்கு காலையிலேயே ஒரு குட்டி அறுவடை தாங்க. புடலங்காய் பீக்கங்கான்னு நிறைய காய் அறுவடைக்கு இருக்கு. பண்ணலாமா? புடலங்காய் 4 செடியாக இருந்தாலும் நல்லா காய் பிடிக்குதுங்க. அதே சமயத்தில் முடிவுக்கும் வரப்போகுது. விதைக்குமே பார்த்தீங்கன்னா 2-3 காய் விட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அடுத்த நடவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கணுங்க. இந்த விதைகளுமே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சு போட்டது தான் சூப்பராக காய்க்கு வந்திருக்கு. யூஸ்வலாகவே வரி புடலங்காய் பார்த்துருப்போம். இது பாருங்களேன், வட்ட புடலங்காய் மாதிரியே இருக்குது. வித்தியாசமாக இருக்குங்க காய். அடுத்து இந்த சைட் பாருங்க, புடலங்காவோட நெய்பருங்க. இன்னைக்கு பீக்கங்காவும் நிறையா இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாங்க. இன்னைக்கு பீக்கங்காலையும் ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டியும் இருக்குது. உங்களாம் நிறைய பேர் இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது என்ன காயின்னு. இந்த குட்டி காய் தாங்க நம்ம தோட்டத்துக்கு புதுசாக வந்த ஒரு வெரைட்டி. இதுவுமே விதை கொண்டு விட்டு வச்சுருக்கேங்க. இது முதல் காய். இலைகளுமே பாருங்கள் அப்படியே பீக்கங்காய் மாதிரி தாங்க இருக்கும், ஆனால் கொஞ்சம் குட்டியாக இருக்குது. இன்றைக்கும் சூப்பராக எப்பவும் போல் அறுவடை பண்ணியாச்சுங்க. பைத்தங்காய், பீக்கங்காய், பொடலங்காய், குட்டி பீக்கங்கான்னு இன்றைக்கி சமையலுக்கு மேனேஜ் பண்ணிடலாங்க.